வேத புஸ்தகங்களை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வசனங்களுக்கு நேராய் நம் கவனத்தை திருப்பலாம். Rest can be experienced when we have the character of Christ. இயேசுவின் குணத்தை உடையவர்களாய் இருக்கும்போது இளைப்பாறுதலை அனுபவிக்கலாம். கோபத்தினுடைய 3 நிலைகள், 3 levels of anger. முதலாவது, there is an anger that is directed at oneself. தன்னைத்தானே நோக்கி செலுத்தப்படும் கோபம் அப்படின்னு ஒரு கோபம் இருக்கு. இது எப்படின்னா இந்த வால்கனோ மாதிரி. இந்த வால்கனோ பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த எரிமலை வந்து மேலே ஃபுல்லாக பனியாக இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து அது டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே என்ன இருக்கும்னா தீப்பிழம்பு அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அதுபோல் நிறைய வேளை நம்ம வெளியே திட்ட மாட்டோம், வெளியே யார்ட்டையும் பேச மாட்டோம், நம்ம சண்டை போட மாட்டோம், நம்ம வாக்குவாதம் பண்ண மாட்டோம், நான் கோபம் உள்ள அப்படியே கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கோம். இது எதுக்குன்னா நமக்கு விரோதமாகவே ஒரு கோபம். இதை நான் ஒரு பட்டியல் போட்டேன், அதில் ABCDன்னு போட்டேன், இப்போ ஈஸியாக நம்ம மனசில் வச்சுக்கலான்னு. அநேகருடைய கோபம் எதுக்குனால தங்க மேலே இருக்குன்னு கேட்டால், மெனி ஆர் ஆங்க்ரி ஆர் டிஸாட்டிஸ்ஃபைட் வித் தேர் ஓன் அப்பியரன்ஸ். தங்களுடைய சொந்த தோற்றத்தை நினைத்து நிறைய பேருக்கு அதிருப்தி இருக்குது. ரெண்டாவது வந்து there is a anger or a dissatisfaction about our own background, நம்முடைய பின்னணி. மூணாவது C for choices we made, நாம் எடுத்துக்கொண்ட சில தீர்மானங்கள். E for delays, நம்ம வாழ்க்கையில் வர்ற தாமதங்கள். அதுக்குமா E for economic status, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பொருளாதார நிலையை பற்றி நமக்கு வர்ற கோபங்கள். F for failures, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள். அடுத்தது வந்து even some gains can actually make us very angry. சில லாபங்கள், நம்ம எடுத்த சில லாபங்கள் அல்லது நம்ம பெற்றுக்கொண்ட சில காரியம் கெயின் பண்ணது கூட ஏன் தான் இதை வாங்கினேன் நான் அப்படின்னு. குடும்பத்திற்கு எதிராக செலுத்தப்படும் கோபம் அல்லது மற்ற மனிதர்களுக்கு எதிராக நாம வெளிப்படுத்தும் கோபம். So first one is the holding anger, second one is the harming anger. Anger directed against God. தேவனுக்கு எதிராக எழும்பும் கோபம்.